ஒரே ஒரு வாட்டி இந்த மட்டன் தொக்கு ரெசிபிய மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் அடிக்கடி இத மட்டும் தான் நீங்க பண்ணுவீங்க. சுட சுட சாதத்துக்கு மட்டும் இல்லங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே வேற லெவல்ல இருக்கும். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, சோம்பு, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கருவேப்பிலை, உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி குடுங்க. 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா குழைய வதக்கிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே சீரகத்தூளும் கரம் மசாலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் இல்லாதவங்க மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. நான் 3/4 கிலோ மட்டனை க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு மேலே திரும்பவும் நான் 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன். மசாலாவும் மட்டனும் நல்லா ஒன்று சேர கோட் ஆனதும் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம்லயே கலந்து குடுத்துட்டு, கை நெறைய புதினாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு 5, 6 விசிலுக்கு நல்லா ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. மட்டன் பார்த்தீங்கன்னா, நல்லா சூப்பரா வெந்துருச்சு. நீங்க இத இப்படியே கூட சர்வ் பண்ணலாம். எனக்கு கொஞ்சம் திக்கா வேணுன்றதுனால நல்லா கொதிக்க விட்டு கடைசியா கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு சர்வ் பண்றேன். அட்டகாசமா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. என்ஜாய் பண்ணுங்க.